ஆண்டுகள் நெருக்கம். திருமணம் செய்து கொள்ள மறுப்பதோடு வாங்கிய பணத்தையும் நகையையும் கேட்டால் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுப்பதாக காதலன் வீட்டின் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்ட இந்த பெண் மயங்கி விழுந்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அவனமஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் 41 வயது பெண் தாரா. திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள தாரா முதல் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு தனியாக வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் ஆனந்த் என்ற நண்பர் மூலமாக நாகர்கோவில் பார்வதிபுரம் சாரதா நகர் பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவரோடு தாராவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் நட்பாக பேசிய இருவருக்கும் இடையே நாளடைவில் காதல் மலர்ந்தது. இதனையடுத்து விரைவில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி தாராவை நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், சென்னை உள்ளிட்ட இடங்களில் உள்ள ஹோட்டல்களுக்கு அடிக்கடி அழைத்து சென்ற வினோத்குமார் பலமுறை திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்ததாக தெரிகிறது. இப்படியே 10 வருடங்கள் செல்ல நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என வினோத்திடம் தாரா கேட்டிருக்கிறார். அப்போது தான் பிசினஸ் செய்ய போகிறேன், அதற்கான பணத்திற்காகத்தான் அலைந்து கொண்டிருக்கிறேன், சிறிது நாட்கள் செல்லட்டும் என வினோத் கூற தன்னிடம் இருந்த 25 சவரன் நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்திருக்கிறார் தாரா. அதை வாங்கிய பிறகும் வினோத் திருமணத்திற்கு டிமிக்கி கொடுத்து கொண்டே இருந்ததாக கூறப்படுகிறது. കല്യാണം കഴിക്കാന്ന് പറഞ്ഞ് പറ്റിച്ച് എൻ്റെ അടുത്ത് നിന്ന് കുറേ ഗോൾഡും ക്യാഷും എല്ലാം വാങ്ങിയിട്ട് ലാസ്റ്റിൽ എനിക്ക് മക്കളുള്ളത് കൊണ്ട് വിനോദിൻ്റെ അച്ഛനും അമ്മയ്ക്കും ഇഷ്ടമല്ല എന്ന് പറഞ്ഞ ഒരു എക്സ്ക്യൂസ് പറഞ്ഞിട്ട് കല്യാണത്തിൽ നിന്ന് ഒഴിവായി. ஒரு கட்டத்தில் தாரா விடாமல் திருமணம் குறித்து பேச ஆத்திரமடைந்த வினோத், உனக்கு 2 பிள்ளைகள் இருப்பதால் தனது பெற்றோருக்கு இந்த திருமணத்தில் துளி அளவு கூட விருப்பமில்லை என கூறி குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அத்தோடு தாராவின் செல்போனில் இருந்து போன் வந்தாலும் அதை எடுக்காமல் தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. കോളെടുത്ത് സംസാരിച്ചിട്ട് അച്ഛനും അമ്മയ്ക്കും താല്പര്യമില്ല, അതുകൊണ്ട് കല്യാണം നടക്കില്ല എന്ന് പറഞ്ഞു. അപ്പം ഞാൻ പറഞ്ഞു എങ്കിൽ கல்யாணம் நடக்கல. இதனால் வேதனையடைந்த தாரா தன்னிடம் இருந்து வாங்கிய நகைகள் மற்றும் பணத்தை கேட்டிருக்கிறார். அதற்கு நகை மற்றும் பணத்தை கேட்டால் தாராவை கொலை செய்து விடுவதாக வினோத் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. കയ്യിൽ നിന്ന് വാങ്ങിയ ഗോൾഡും ക്യാഷും തിരിച്ചതാന്ന് പറഞ്ഞപ്പോൾ ഫോണും കട്ട് ചെയ്ത് ഭയങ്കര ആക്രോശിച്ച് അടിക്കാനും തൊഴിക്കാനും ഒക്കെ ഒന്ന് വെട്ടിക്കൊന്ന് കളയുമെന്നൊക്കെയാ പറയുന്നത്. തലമണ്ടയ്ക്ക് അടിക്കും, അങ്ങനെയൊക്കെ இவர் പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നത്. இதனையடுத்து வினோத் மீது வடசேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்த தாரா புகார் அளித்த கையோடு வினோத்குமார் வீட்டின் முன்பாக நீண்ட நேரம் குடைப்பிடித்தபடியே தர்ணாவில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த காவலரிடம் தன்னை ஏமாற்றிய வினோத் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறிய தாரா சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்தார். பின்னர் ஆம்புலன்ஸை வரவழைத்து ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் தாரா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.